வெல்கம் பேக் டு ஹர்ஷனை சேனல். குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்கங்க. ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து ஹர்ஷனுக்குலாம் லீவ் விட்டதுலேருந்து வீட்டில் வச்சுன்னு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, எக்ஸிபிஷன் போட்டாங்களே அப்படின்றதுக்கோசரம் சண்டே அன்றைக்கி எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காந்திபுரத்தில் விஓசி கிரவுண்டில் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது, ஜங்கிள்ஸ் போட்டு சூப்பராக. பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. விதவிதமான பறவைகள் அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. குட்டீஸ்லாம் நிறைய ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்கே அதை விட்டு மனசே வரலங்க. எப்போவுமே குழந்தைகள் அப்படின்னாலே ஒரு அழகு தான். உண்மையிலே குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் நேரம் வெளியில் போனாலே அப்படின்னா கொஞ்சம் நேரம் வீடு விரிச்சோன்னு ஒரு மாதிரி நமக்கு ஐயோ குழந்தைங்க எல்லாமே என்னவோ மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்போம். இருந்து விஷமம் பண்ணாலும் நமக்கு என்னடாது இவ்வளோ விஷம் பண்ணுறான்னு நினைப்போம். ஆனால் அந்த குழந்தைகள் ஒரு அழகு தாங்க உண்மையிலே. குழந்தைங்களோட அறிவும் அது அவங்களோட ஒரு கள்ளமில்லாத ஒரு சிரிப்பும் எதுவுமே ஒரு அழகு தான் நமக்கு. அவங்கள எப்போவுமே என்கேஜாக வச்சுக்கணும் இந்த லீவில் அப்படின்றதுக்கோசரம் தான் புதுசாக ஏதாவது புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதில் உள்ள ஸ்டோரியெல்லாம் படித்து காட்டுவோம். ஸ்டோரி அந்த இதெல்லாம் பிக்சர்லாம் வாங்கிட்டு இது பண்ணுவோம். கிளை வாங்கிட்டு விதவிதமாக ஏதோ செய்ய சொல்லித்தருவோம். புக்ஸை பார்த்து அது செஞ்சுட்டு உட்காந்துருக்கான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷன் அது கூட்டிகிட்டு போகிறது. ஒரு திருக்குறள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். திருக்குறள் ஒரு குழந்தை திருக்குறள் வீட்டில் படித்தாலே ரொம்ப நல்லதுங்க. இந்த திருக்குறள் ஒவ்வொரு குறளும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே அந்த திருக்குறளில் இருக்குங்க. திருக்குறளில் 1330 குறள்லையும் அர்த்தத்தோடு ஒரு குழந்தை அது பார்த்து படித்தா போதும். பார்த்து மனப்பாடம் தான் பண்ணணும்னு இல்லை, அதில் உள்ள அர்த்தத்தை புரிஞ்சு அதுபடி வாழ்க்கையை நடத்தினாலே வாழ்க்கையில் எல்லாருமே வெற்றி பெறலாம். அதனால் டெய்லி ஒரு 2 திருக்குறள் சொல்லிக் கொடுக்குறா. சில சமயம் உட்காருவான், சில சமயம் உட்கார மாட்டான். சரி, கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா அவனே கொஞ்சம் புரிஞ்சுட்டு ஒரு 5 டைம் சொல்லிட்டு போவோம். அவ்வளோதான். அப்படி தான் குழந்தைகளை என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், அர்ச்சனைக்கு சந்தோஷம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அர்ச்சனை எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு போனான். இது வரைக்கும் என்கிட்ட தான் இருந்தால் இந்த தடவை அவளை கூட்டிகிட்டு போனோமே அப்படின்றதுக்கோசரம் சீக்கிரமாக ஒரு 4 o'clock கூட்டிகிட்டு போனான். பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ அமக்களம் பாருங்கள். ரொம்ப அமக்களம் தாங்கலை அவளோடது. சூப்பராக இங்கே பாருங்கள் அந்த இது இருக்கு இல்லைங்களா, பாருங்கள் இந்த டெட்டினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாண்டான்னு பார்த்தீங்கன்னா டிவியில் வந்ததுனால அவ்வளோதான். எப்போயுமே ஒரு மனுஷன் குழந்தைகளாகவே இருந்துட்டால் கூட நல்லாயிருக்குங்க. குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது துக்கம் சோகம் விருப்பம் இல்லாமல் எதுவுமே தெரியாதுங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒன்று தான். எப்போ சிரிப்பு சந்தோஷம் விளையாட்டு அவ்வளோதான் அவங்களுக்கு தூக்கம். இதுதான் அவங்களோட லைஃப். இதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்மளும் இருந்தோம்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அந்த பேர்ட்ஸ் அந்த கிளி 2 பார்த்திங்கன்னா தலையை அழகாக ஸ்லோவாக இந்த பக்கம் திரும்பி ஆட்டிகிட்டு இருந்தது. ஹர்ஷன் அங்கங்கே நின்று இது கொடுத்துட்டு இருந்தான், போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தான் அங்கங்கே. அவனை கையில் பிடிக்கவே முடியலைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தான். எப்பவும் போல போட்டிங் அதுவும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க. அர்ச்சனை நாங்கள் வச்சு தண்ணி அவளும் போனோம். ரொம்ப இடம் தண்ணியில் அங்கங்கே காட்டிட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தோம். கேம்ஸ் இதெல்லாம் போயிட்டு இருந்தா. அந்த பெரிய அந்த சன்ஃப்ளவர் மாதிரி ஒரு இதுங்க, நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு, அந்த வீடியோவில் காமிக்கிறேன் நாளைக்கு. அது மாதிரி ஒரு பொம்மை வாங்கியே ஆகணும்னு ரொம்ப அடம் பண்ணி வாங்கி கொடுத்த உடனே தான் விட்டா. இவனுக்கு எப்பவும் போல் பால் நிறைய, ஒரு பேக் நிறைய குட்டி பால் அது வாங்கிட்டு வந்தாங்க. ஐயோ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுங்க. டெக்கரேஷன்லாம் சூப்பராக ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்ற பொருள் நல்லா இருந்தது. பொதுவாக எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளியில் கிடைக்காத பொருள்லாம் அங்கே கிடைக்கும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக இருக்குங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அது ஒன்று தான் அது எக்ஸிபிஷனில். பட் வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் வாங்கி தான் ஆகணும். இந்த ட்ரெயின் எப்போவும் பிடிக்குங்க ஹர்ஷனுக்கு. இந்த ட்ரெயினில் 2-3 ரவுண்டு போயிட்டு வந்தாங்க அம்மனு. ஹர்ஷனையும் உட்காந்து வந்தா. அதில் நல்லா ஜாலியாக ஃபஸ்ட் டைம் வெளில போகிறதுனால நல்லா ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருந்தா.
அவளை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எங்களுக்கு. அவர் பூரா வந்து ஒரு மாப்பிள்ளையை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் அர்ச்சனை வச்சு பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள், டான்ஸ் நல்லா சாங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க நிறைய. அதில் காப்பிரைட்ஸ் வருமேனு உங்களுக்கு போடலை அந்த சாங்ஸ் எல்லாம். சூப்பராக இருந்ததுங்க. இப்போ புது ரிலீஸ் படம் ரஜினிகாந்த் படம் வந்து அடி 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 அந்த சாங்ஸ் போட்டிருந்தாங்க. குட்டீஸ்லாம் நிறைய டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த லைட்ஸ் ஆடும் நல்லா இருந்ததுங்க. அங்கங்கே கலர் கலராக லைட் அங்கே இங்கே ஓடிட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. குழந்தைங்க அந்த லைட்டு ஓடும்போது கூடவே ஓடி ஓடி பிடிச்சாங்க. நல்லா இருந்தது. அதுவும் பாருங்க, சாங்ஸ் ஃபுல்லாக சாங்ஸு, டான்ஸ் தான் பசங்க. எப்போவுமே அவங்களுக்கு படிப்பு அது இதுன்னு டெய்லி இருக்காங்க. படிப்பு, ஹோம் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு, படிப்பு, டெஸ்ட்டு அப்படின்னு இருக்கிறதுல இப்போ கொஞ்சம் லீவ் விட்டதில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் ஃபுல் டேவும் நம்மளால் என்கரேஜாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இல்லைன்னா எப்போ பார் டிவியே பார்த்துட்ருக்காங்க, செல்லை பார்த்துட்ருக்காங்க. அதுவும் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப செல்லை பார்க்காதேன்னு சொல்கிறதே கிடையாது அர்ச்சனை. சரி, அவனே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 1 hour பார்ப்பான். அவனே வச்சுருவான் கொஞ்சம் நேரத்தில். அப்புறம் டிவியில் போட்டு பார்த்துட்டுருப்பான். பாருங்கள், டான்ஸு ரொம்ப பயங்கரமாக டான்ஸ். இவன் இன்னொரு பையன் 2-3 குழந்தைகள் ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு அர்ச்சனை பாரு, அடி அடி அடி, அதுக்கு அந்த ஆக்ஷன் தான். வீட்லேயும் அப்படி தான் அந்த சாங் போட்டு கேட்டேன்னா அவ்வளோ சூப்பராக அதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். நன்றிங்க. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லோரும். மேலும் உங்கள் சப்போர்ட் இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து தேவைப்படுதுங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.